ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை, ஆனால் டக்குன்னு நம்ம ஒரு லஞ்ச் ரெடி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அரிசி மட்டும் கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாம். இது நம்ம எப்போவுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனா, பச்சரிசி வச்சு செய்யும்போது ரொம்ப உங்களுக்கு குழஞ்சு சாம்பார் சாதம் மாரி ஆயிடும். ஆனா, அந்த மாரி இருக்கக்கூடாது. நம்ம சாப்பாடு அரிசி வச்சு செய்யும்போது நல்ல உதிரி உதிரியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2ம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த பூண்டு சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் காரத்துக்காக ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும், கூட 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்காக காஞ்ச மிளகாவும், பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகக்கூடாது. கண்ணாடி பதத்தில் வெந்தால் போதும். இப்போ இது வெந்துட்டு இருக்கும்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸில் தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாலே, சிம்மில் வச்சு நீங்கள் வதக்கி விடும்போது நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் மீதி பொருள்லாம் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு நமக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இன்னுமே கூட நல்ல குழைவா வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன மசாலா சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா இது கூட இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நமக்கு இந்த மசாலா எல்லாம் வதங்கி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியெல்லாம் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும்போது நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த கப்பில் தான் இன்றைக்கி அளந்து எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 250 ml அளவுள்ள கப் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஊற வச்சு சேர்க்கும் போது தான் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. மசாலா, எண்ணெய் இதுக்குள்ளலாம் சேர்த்து கொஞ்சமாக இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சாதத்துக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம். இதில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 1 கப்பு மொத்தம் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பருப்பு சாதம் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் வச்சாலே போதும். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு எப்பவுமே 3 விசில் வைப்போம். அந்த மாதிரி 3 விசில் வச்சாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் சாதம் சூப்பராக நல்ல உதிரி உதிரியாக நல்ல வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அரிசி பருப்பு சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் தயிர் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்பளம் இருந்தால் கூட போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழஞ்சும் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப வரவரையாகவும் இல்லை, கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளில் தண்ணி சேர்த்துக்கோங்க, பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வெந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.